வணிகர் சங்க மாநாட்டில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணிகர் சங்கங்களை வணிகர்களின் தினமாக பார்க்க வேண்டுமே தவிர இது அரசியலாக்க கூடாது. தமிழகத்தில் முதலமைச்சர் உட்பட இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது வணிக பெருமக்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். வணிக பெருமக்களுக்கு என்று ஓய்வூதியத்தை ஏற்படுத்தியவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். அதே போல சாலையோர வணிகர்களுக்காக 10,000 50,000 வரை வட்டியில்லா கடன் கொடுத்ததும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். முத்ரா வங்கியினால் வணிக பெருமக்கள் அதிகமாக முதலீடு செய்ய முடிந்தது. அதற்கும் காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். ஆக பாரத பிரதமர் அவர்கள் வணிக பெருமக்களுக்கு அது மட்டும் இல்ல, சமீபத்தில் இந்திய வணிக கூட்டமைப்பு 8 கோடி வணிகர்கள் நேரடி பண பரிவர்த்தனை மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற பாராட்டையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் வணிக பெருமக்களுக்கு நல்லது செய்கின்ற பிரதமர் மோடியின் கட்சியை சார்ந்தவள் இந்த வணிக மாநாட்டில் நான் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் தமிழகத்தில் எல்லாமே விளம்பரமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்றால் அழுத்தத்தினால் கூட்டணி ஏற்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார். அண்ணன் சேகர்பாபு நேற்று சொல்றாரு, எல்லா பல்கலைக்கழகங்களும் சேர்ந்து முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தியதான். பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் கட்டாயப்படுத்தப்பட்டன. தெலுங்கானால ஆளுநராக இருக்கும்போது 14 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு துணைவேந்தர்களுக்கு கல்லூரியில் என்ன நடக்க வேண்டும் என்று தான் நாங்கள் குறிப்பு கொடுத்தோமே தவிர பாராட்டு விழாக்களை ஏற்றுக்கொள்வதில்லை. எதற்கு பாராட்டு விழா? இன்னைக்கு எல்லா கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் கட்டாயப்படுத்தி பாராட்டு விழா நடத்த சொல்கிறீர்கள். அப்படி என்றால் பல்கலைக்கழகங்கள் தலைமை கழகங்களாக மாறாது என்று என்ன நிச்சயம்? ஏற்கனவே உங்கள் கூட்டணி கட்சி சரி, உங்க கட்சி திராவிட கட்சியை சார்ந்து திராவிட இயக்கத்தை சார்ந்த செயலாளர் ஒருவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான கதையெல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது. ஆக இதை தடுப்பதற்காகத்தான் அரசியல் துணைவேந்தர் அரசியலாக்கப்படக்கூடாது என்று சொன்னோம். ஆனா இன்று பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பாராட்டு விழா நடத்துகிறது என்று தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்திக் கொள்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.